துறைமுகம் விழிங்கம் கட்டுபவனாதான் நீ. கேரள மக்களுக்கு அங்கே மலை இருக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலையில் ஒரு கல்லை கூட எடுக்காது என்னுடைய கன்னியாகுமரியில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை 80 லட்சம் டன் அறுத்து கொண்டு போக காரணம் என்ன? அனுமதித்தவன் இவன், திராவிடன். அதை வேடிக்கை பார்த்து அறுத்து கொண்டு போக அனுமதிச்சு நிற்கிறவன் யார்? இந்தியன். ரெண்டும் வெவ்வேறு அல்ல. நம்முடைய ஐயா சொல்லுகிறார்களே, அந்த கூட்டாட்சி கோட்பாடு, வரி என்றால் 100 விழுக்காடு வரி, அதில் 75 எனக்கு. எனக்குன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, ஒவ்வொரு மாநிலத்திற்கும், ஆந்திராவுக்கு, கேரளாவுக்கு, கர்நாடகா. மீதி 25 பொது நிதியா வச்சுக்க. அதை வச்சுக்கிட்டு நீ நிர்வாகம் பண்ண என்ன வேலை செய்யற? ராணுவத்தை கூட நீ தனியார் கொடுத்துட்ட. 100 விழுக்காடு அந்நிய முதலீட கொண்டு வந்துட்ட. கல்வி இல்லை, மருத்துவம் இல்லை, போக்குவரத்து இல்லை. சொந்தமா ஒரு விண்ணூர்தி இல்லாத நாடு உலகத்திலே இந்தியா தான். ஒரு விண்ணூர்தி கிடையாது. பறக்க விடுபவன் இண்டிகோ முதலாளி. 5000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர் விண்ணூர்தியில கட்டுவது யாருக்காக? மக்களின் பயனுக்காக அல்ல, அந்த முதலாளியின் லாப தேவைக்காக. அப்ப இவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள்? இவர்கள் தலைவர்கள் அல்ல, தரகர்கள் என்று நாம் பேசுவது அதனால்தான். உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரக வேலை செய்து கொண்டிருக்கிற முதலாளிகள், தரகர்கள் இவர்கள். 1 2 கிடையாது. 50,000 பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு தேர்விலே தமிழ் பாடம் எழுத வரவில்லை என்றால் எங்கே இருக்கும் உன் தாய்மொழி? நம்முடைய ஐயா பேரறிஞர் குணா அவர்கள் தமிழின மீட்சி என்கிறார். தமிழ் மீட்சியே தமிழன எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா தேவனைய பாவாணர் அவர்கள். தமிழ் மீட்சியுறாமல் தமிழினம் எப்படி எழுச்சி வரும்? தமிழ் இல்லாது தமிழன் எங்கு வந்தான்? மொழி இல்லாது இனம் உணர்வு எப்படி வரும்? தமிழ் எழுத படிக்க தெரியாத 3 தலைமுறை உருவாகிவிட்டது. அதை வருத்தத்தோடு பதிவு செய்திருக்கார்கள். நாமும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே மதிப்பதிகம். ஐயா இறையன்பு எழுதுனதில்லை. ஒருத்தன் பன்னி மாதிரி கத்துறான்.